ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம வெள்ளை அடையும் கூழ் தோசையும் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். பச்சரிசி வந்து 1/4 கப்படி மதி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரைமரி தேங்காயும் பூவையும் திருவி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒன்று போல் போட்டு நம்ம மையாக அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு தேவையானதை உப்பும் நம்ம போட்டு பசைஞ்சு வைக்கணும். இப்போ நம்ம ஈவினிங்கில் ஒரு 4 மணிக்கு நம்ம அரைச்சி பசைஞ்சு வச்சா சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் நம்ம அந்த மாவை தோசை சுட்டுறலாம். இப்போ அதே மாவை நான் 2 கிண்ணத்தில் பாதி பாதியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் இருக்குள்ளது வெள்ளை அடையும், இன்னொரு கிண்ணத்தில் வந்து கூழ் தோசையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம வெள்ளை அடை தோசையை பார்ப்போம். கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை சிறிதளவு, அதில் கடுகு தாளித்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு பல்லாரியை நல்ல நீளமாக நறுக்கி அதை கொஞ்சம் வதக்கணும். ஒரு வத்தலும் கிள்ளி போட்டு அதையும் வதக்கிக்கணும். சிறிதளவு காயப்பொடி இதை வதக்கி அந்த மாவில் போட்டு வெள்ளை மாதிரி சுடலாம். இன்றைக்கி நான் வந்து 2 கொஞ்சம் முருங்கைக்கீரையும் அதோடு போட்டு வதக்கி அந்த மாவில் தட்டி நம்ம வெள்ளை அடை சுடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த மாவில் தட்டிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுடலாம். தோசை சுடலாம். இப்போ மாவு கொஞ்சம் திண்ணமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடை மாதிரி நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் சுத்திர எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. தோசையை மாற்றி போட்டாச்சு. வெள்ளை அடை இப்போ நம்ம சுட்டாச்சு. சூடாக சாப்பிட்டா இந்த வெள்ளை அடை நல்லாயிருக்கும். அது நம்ம வெள்ளை அடை சுட்டாச்சு. அடுத்தது நம்ம கூழ் தோசையை அடுத்தது எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். பாத்திரத்தை வச்சு அந்த கூழ் மாவில் ஒரு 1/4 மாவே இந்த பாத்திரத்தில் ஊற்றி கூழ் மாதிரி காய்ச்சணும். அது கை விடாமல் காய்ச்சணும். இது நல்ல கூழ் மாதிரி நல்லா காய்ச்சியாச்சு. இது ஆறுனது பிறகு நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சிடுச்சு. அந்த மீதி உள்ள பச்சை மாவோடு நம்ம மிக்சியில் அரைச்ச மாவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இது கூழ் தோசையை மாதிரி நம்ம தோசை விடணும். கூழ் காய்ச்சினது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரணும். நல்லா இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மிக்சியில் உள்ளதை நல்லா அலசி அந்த மாவோடு நம்ம சேர்த்து நல்லா கலக்கி கூழ் தோசை நம்ம ஊற்றலாம். இப்போ கூழ் தோசை நம்ம சுட்டாச்சு. பாதி மாற்றி போட்டு பலபடி நல்லா வேக வச்சு, அதாவது பாதி மாவை நம்ம கூழ் மாதிரி காய்ச்சி அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு மீதி உள்ள மாவில் சேர்த்து சுட்டால் பாதி இது வெந்து வேகாமல் இருக்கிறதுனால அதை சுட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.